தசம பாகம் காணிக்கை எல்லாம் போகுது, நம்ம தகப்பன் பேங்கில் என்னாலும் வந்து சேருது. தசம பாகம் காணிக்கை எல்லாம் போகுது, நம்ம தகப்பன் பேங்கில் என்னாலும் வந்து சேருது. வருமானத்திலே 10ல் 1 பங்குதான் தசமபாகம். இந்த தசமபாகம் கர்த்தருக்குரியது என்று வேதம் சொல்லுகிறது. லேவியராகும் 27ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேசத்திலே நிலத்தில் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நம் வருமானத்தோடு நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்திலே சேர்த்து கொடுத்து பின் அதை கொண்டு வா என்கிறார். அவர் முன்கூட்டியே நம்மகிட்ட சேர்த்து கொடுத்து அதை கொண்டு வா என்கிறார். நம்மை டெஸ்ட் பண்ணி பார்க்கிறார். மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அப்படித்தான் சொல்லி இருக்கிறது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். அவர் அவருடைய பணத்தை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். அவருடைய பணத்தை அவருக்கு கொடுப்பதிலே நமக்கு என்ன சிக்கல்? பலர் இந்த தசமபாகம் என்றாலே இது நியாயப்பிரமாண சட்டம் என்கிறார்கள். அதற்கு முன்னே நியாயப்பிரமாணம் சீனாய் மலையிலே கொடுக்கப்படாததற்கு முன்னாலேயே ஆபிரகாம் தசமபாகம் கொடுக்கவில்லையா? கொடுத்தானே. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்தால் இவனுக்கு, அதாவது மெல்கிசேதேக்குக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மெல்கிசேதேக் அப்பமும் ரசமும் கொடுத்தான். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18-19. நியாயப்பிரமாண ஆசாரியத்துவம் இயேசுவால் மாற்றப்பட்டது. அதற்கு முன்பெல்லாம் ஆசாரியத்துவம் லேவி கோத்திரத்தில் இருந்து வரும். இயேசுவாலே, இயேசு யூதா கோத்திரத்தை சார்ந்தவர், அவர் ஆசாரியனாய் மாறியதாலே அன்று முதற்கொண்டு கோத்திர வழியிலே ஆசாரியத்துவம் வராமல் அன்று முதற்கொண்டு ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டு மெல்கிசேதேக்கு முறைக்கு வந்து விட்டது. அதனாலே நாம் எல்லாரும் இப்போ மெல்கிசேதேக்கு முறையின்படிதான் செயல்பட வேண்டும். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. இன்றைக்கு மெல்கிசேதேக்கு முறைமையின்படி பலி கிடையாது, விருத்த சேதனம் கிடையாது. ஏன் கிடையாது? இயேசு பலியாகிவிட்டார், இனி பலி இல்லை. விருத்த சேதனம் தேவையில்லை என்று அப்போஸ்தலர் முடிவெடுத்து விட்டார்கள். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16-17, கலாத்தியர் 5-15, இப்படி பல வசனங்களில் பண்டிகைகள் எல்லாம் தேவையில்லை என்று முடிவெடுத்து விட்டார்கள். அப்படியானால் தசமபாகமும் தேவையில்லை என்று எங்காவது முடிவெடுத்திருக்கிறார்களா? தசமபாகம் தேவையில்லை என்று வசனமே இல்லை. அதனால அது இன்றைக்கும் ஆபிரகாம் முதற்கொண்டு அது தொடர்ந்து கண்டினியூ ஆகிக்கொண்டே இருக்கிறது. அது தேவை என்று வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 23:23 இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், தசமபாகமும் கொடுக்க வேண்டும், நீதி, நியாயம், இரக்கம், அன்பும் உங்களுக்கு தேவை என்று சொல்லுகிறார். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அன்றைக்கு ஆதி அப்போஸ்தல காலத்திலேயே மரித்த மனிதர்கள் தசமபாகம் வாங்கினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு சொன்னது பழைய ஏற்பாடு என்று பலர் ஆர்கியூ பண்ணுவார்கள். மெல்கிசேதேக்கின்படி அப்பமும் ரசமும் புசிக்க சொன்னதும், மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அப்பமும் ரசமும் புதிக்க சொன்னதும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னதும் பழைய ஏற்பாட்டில் தானே. மத்தேயு 23:23 மாத்திரம் பழைய ஏற்பாட்டில் இயேசு சொன்னார், அது வேண்டாம் என்று சொல்லுகிறீர்களே. அப்பமும் ரசமும் நாம் புசிக்க வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டில் இயேசு சொன்னாரே, அதை மாத்திரம் ஏன் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? உங்களுக்கு சொல்லுகிறேன், லூக்கா 22:19 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களையும் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் உண்மை உங்களுக்கு புரியும். தசமபாகம் கொடுத்து தேவ ஆசீர்வாதம் கிடைக்கிறதா என்று தேவனை சோதித்து பார்க்கலாம் என்று, தேவனையே சோதித்து பார்க்கலாம் என்று மல்கியா 3:10 சொல்லுகிறதே, அது உங்கள் காதில் விழவில்லையா?
1/10 என்று ஏன் லிமிட் பண்ண வேண்டும் என்று சிலர் கேட்கிறார்கள். Why there is a limit? 1/10. பலருடைய கேள்வி இது. 2 கொரிந்தியர் 9:7 ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். 2 கொரிந்தியர் 9:7 அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். இந்த வசனத்தை சொல்லி அன்லிமிட்டடாய் கொடுக்க வேண்டாமா என்று பலர் கேட்கிறார்கள். இந்த வசனம் தசமபாகத்திற்காக சொல்லப்பட்ட வசனம் அல்ல. இது காணிக்கைக்காக சொல்லப்பட்ட வசனம். அதிலும் குறிப்பாய் தர்ம பணத்துக்காக சொல்லப்பட்ட வசனம். எருசலேமில் இருக்கக்கூடிய ஏழை பரிசுத்தவான்களுக்கு பவுல் அப்போஸ்தலன் தர்ம பணம் வசூலித்து கொண்டு போகிறான். 2 கொரிந்தியர் 9:1 வாசியுங்கள். காணிக்கை உன் வருமானத்தில் இருந்து கொடுக்க வேண்டும். தசமபாகம் அவருடையது. ஒரு முறை இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் இருக்கும் பொழுது ஒரு விதவை காணிக்கை போட்டாள். தன் கையில் இருந்த 2 காசுகளை அப்படியே போட்டு விட்டாள். அதை இயேசு பார்த்து கொண்டிருந்து என்ன சொன்னார் தெரியுமா? அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்தது எல்லாம் போட்டு விட்டாள் என்றார். ஆக அவள் போட்டது காணிக்கை. காணிக்கையே எவ்வளவு வேண்டுமானாலும் ஜீவனத்துக்கு உள்ளதெல்லாம் போட்டாளாம். தேவன் மெச்சுகிறார். ஆனால் தசமபாகம் என்பது அவருடையது. கண்டிப்பாய் கொடுக்க வேண்டும். தசமபாகம் from past harvest for security. பழைய அறுவடையிலிருந்து உன்னுடைய வருமானத்திற்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக நீ கொடுக்கிறது தசமபாகம். மல்கியா 3:11-12. காணிக்கை என்பது sowed as a seed for future harvest. எதிர்கால அறுவடைக்காக நீ விதைக்கிறது தான் காணிக்கை. புதிய ஏற்பாட்டிலே அப்பா பிள்ளை என்கிற உறவு அறிமுகமாயிருக்கிறதாம். பலர் சொல்லுகிறது இது. புதிய ஏற்பாட்டிலே அப்பா பிள்ளை என்ற உறவு அறிமுகமாயிருக்கிறது. இதில் போய் அப்பா பிள்ளைக்குள்ளே போய் இன்ன சதவீதம் கொடு, 10% கொடு என்று நிர்ணயிக்கலாமா என்று பலர் கேள்வி கேட்கிறார்கள். அப்படியானால் அப்பா பிள்ளை உறவு வந்துவிட்டால் காணிக்கையும் கேட்கக்கூடாது அல்லவா? காணிக்க மாத்திரம் கேட்கிறாய், தசமபாகம் மாத்திரம் கேட்கக்கூடாதா? அப்பா பிள்ளை உறவு என்பது புதிய ஏற்பாட்டிலே உருவானது அல்ல. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் அப்பா பிள்ளை உறவுதான் நம்முடைய மார்க்கம், கிறிஸ்தவ மார்க்கம். அதுதான் இந்த வேதம் சொல்லுகிறது. ஆதியிலிருந்தே இஸ்ரேலர் சீயோன் குமாரத்தி என்றுதான் அழைக்கப்பட்டார்கள். மல்கியா 2:10, உபாகமம் 32:6, ஏசாயா 49:15, சங்கீதம் 27:10, எரேமியா 31:9 இந்த வசனங்களை எல்லாம் வாசித்தால் அப்பா பிள்ளை என்ற உறவு தான் அதிலே இருக்கிறது. இந்த அன்பின் உறவு இருக்கும்போதுதான் தசமபாகம் என்ற ஒரு சட்டம் இருந்தது. கேள்வி கேட்பவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த அப்பா பிள்ளை என்ற உறவு இருக்கிற காலகட்டத்தில் தான் தசமபாகம் என்ற ஒரு சட்டம் இருந்தது. இஸ்ரவேலர்கள் தான் குமாரத்தி நிலையை தக்க வைத்துக் கொள்ளாமல் அவர்கள் கெட்டு போனார்கள். விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை இயேசுவின் மூலமாக பெற வேண்டும். ஆபிரகாமும் போல் நாமும் தசமபாகம் கொடுத்தால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். ஆசீர்வாதங்களை பெறுவோம், சாபங்களை தவிர்ப்போம். இயேசு சீக்கிரம் வருகிறார். ஆமென். அப்பம் 2 மீனை மனம் விரும்பி கொடுத்தான். 5000 பேர் போக மீதம் கூட எடுத்தான். பரமனுக்கு படகு தந்து வளைக்கிழிய நிறைத்தான். தரம் நிறைந்த பேதுரு தலைவனாக மரித்தான். தரம் நிறைந்த பேதுரு தலைவனாக மரித்தான். இதனை நினைத்து கொடுத்திடு, இன்றும் மகிழ்வில் நிலைத்திடு. இதனை நினைத்து கொடுத்திடு.